வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2 மெயின்ஸ்ல ஜியோகிராஃபி பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி ஜியோகிராஃபில வந்து பேசிக்ஸ் ஆஃப் நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில பிசிக்கல் டிவிஷன் ஆஃப் தமிழ்நாடுல நம்ம வந்து இன்னைக்கு ட்ரைனேஜ் அண்ட் ரிவர் சிஸ்டம் அத வந்து பார்க்க போறோம். சோ ரிவர்ஸ் வந்து தமிழ்நாடுல வந்து எப்படி இருக்கு அத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ரிவர்ஸ் பாருங்க. சோ மெயினா தமிழ்நாடுல தெரிஞ்சுக்கோங்க. சோ நான் பெர்னியல் ரிவர் எல்லாமே தமிழ்நாடுல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி ரிவர் எல்லாமே வற்றும் நதி தான். வற்றாத நதி கிடையாது. சோ வற்றாத நதிகள் பெர்னியல் ரிவர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியால தான் இருக்கும். சோ அந்த ஹிமாலயாஸ்ல இருந்து உருவாகுதுல அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி பெர்னியல் ரிவர்ஸ். சோ சவுத் தமிழ்நாடு இல்ல சவுத் இந்தியால மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து நான் பெர்னியல் ரிவர்ஸ் தான். அது வந்து மழை ரெயின்ஃபால் இருந்தாதான் அங்க வந்து அந்த ரிவர்ல வந்து தண்ணி இருக்கும். அப்படின்னா ரிவர் வந்து வற்றி போயிடும். அதனாலதான் மெஜாரிட்டி ஆஃப் தி ரிவர் இன் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நான் பெர்னியல் ரிவர்ஸ் எக்ஸப்ட் தாமிரபரணி. சோ தாமிரபரணி தான் சவுத் இந்தியால ஒன்னே ஒன்னு இருக்கு. அது வந்து பெர்னியல் ரிவர், அதாவது வற்றாத ஜீவ நதியா தமிழ்நாடுல வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. சவுத் இந்தியாலே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது வந்து தாமிரபரணி. எங்க இருக்கு? திருநெல்வேலி. சோ தாமிரபரணி திருநெல்வேலி. எதனால மத்ததெல்லாம் வற்றுது, இது மட்டும் வற்றாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம தமிழ்நாடு வந்து ரெண்டு ரெயின்ஃபால் இருக்கா, ரெண்டு ரெயின்ஃபால் வந்து கொடுக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கு, சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கு. இந்த ரெண்டு மான்சூனுமே வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணியில வந்து தண்ணி வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ அந்த ரெண்டு மழை பெஞ்சும் தாமிரபரணியில தண்ணி வந்து வற்றாம இருக்கு. சோ வற்றாம இருக்க காரணம் என்னன்னா ரெயின்ஃபால் வந்து ரெண்டு மான்சூன்லயும் கிடைக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன்லயும் கிடைக்குது, நார்த் ஈஸ்ட் மான்சூன்லயும் கிடைக்குது. அதனாலதான் தாமிரபரணி வந்து வற்றாத ஜீவ நதியா வந்து இருக்கு. அப்புறம் ரெண்டு மான்சூன் தான் பர்டிகுலரா தமிழ்நாடுக்கு வந்து ஓவராலாவே இந்தியாவுக்கு வந்து இந்த ரெண்டு மான்சூன்ல தான் ரெயின்ஃபால் கிடைக்குது. ஒன்னு நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்தியாவுக்கு எந்த மான்சூன்ல அதிக ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்தியாவுக்கு அதிக மழை எதுல கிடைக்குதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். தமிழ்நாடுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். தமிழ்நாடுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்தியாவுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சினிமா பாட்டு வரும், தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் அப்படி வரும். சோ தென்மேற்குனா சவுத் வெஸ்ட். சோ சவுத் வெஸ்ட் தேனி வந்திருக்கு, அது தப்பு. அந்த பாட்டுக்கு கரெக்ட். சவுத் வெஸ்ட் வந்து தேனி, தேனி வந்து கேரளா பார்டர் அப்படி இருக்கறனால அதுவும் சவுத் வெஸ்ட்க்கு வந்து வரும். ஆனா தமிழ்நாடுக்கு நல்ல ரெயின்ஃபால் கொடுக்குதுன்னா அது நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்படியே ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து தேனி கிடையாது, தமிழ்நாடு கிடையாது, அதுவும் தப்பு. சவுத் வெஸ்ட் வராது, தமிழ்நாடுக்கு சவுத் வெஸ்ட் வராது. இந்தியாவுக்கு தான் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல அதிக ரெயின்ஃபால் கொடுக்கும். தமிழ்நாடுக்கு அதிக ரெயின்ஃபால் கொடுக்கிறது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தென்மேற்கு பருவக்காற்று வந்து அந்த தேனி பக்கம் வீசும்போது சாரல் அது வந்து வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து பார்க்க போறோம். சோ ட்ரைனேஜ் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து இவர் பாத்தீங்கன்னா காவேரி. காவேரி எங்க உருவாகுது? தலக்காவேரி, பிரம்மகிரி ஹில்ஸ், குடகுமலை, கூர்க், கர்நாடகா. சோ நாலு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவேரி உருவான இடம் வந்து தலக்காவேரி, பிரம்மகிரி ஹில்ஸ், குடகுமலை, கூர்க், கர்நாடகா. சோ டோட்டல் லென்த் காவேரியோட டோட்டல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 805 மீட்டர், 805 கிலோமீட்டர். சோ காவேரியோட டோட்டல் லென்த் கிலோமீட்டர் எங்க? கர்நாடகால இருந்து தமிழ்நாடு வந்து கடைசியில கடல்ல போய் கலக்குது. அது வரைக்கும் லென்த் பாத்தீங்கன்னா 805 கிலோமீட்டர் இருக்கு. அதுல தமிழ்நாடுல எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 416 கிலோமீட்டர் இருக்கு. சோ தமிழ்நாடுல 416 கிலோமீட்டர். அப்போ 416 பை 805 கிலோமீட்டர். சோ 805 கிலோமீட்டர் வந்து ஓவராலா காவேரியோட லென்த். இல்ல தமிழ்நாடுல மட்டும் 416 கிலோமீட்டர் வந்து இருக்கு. அடுத்து மேட்டூர் டேம், ஸ்டான்லி ரிசர்வாயர். மேட்டூர் டேம் முன்னாடி பேர் வந்து ஸ்டான்லி ரிசர்வாயர். அது எங்க இருக்கு? சேலம்ல இருக்கு. சோ இதுல எல்லாமே காவேரி தான். மேட்டூர் டேம், மேட்டூர் டேம் முன்னாடி பேர் வந்து ஸ்டான்லி ரிசர்வாயர். அது எங்க இருக்கு? சேலம்ல இருக்கு. அப்புறம் இந்த காவேரி வந்து திருச்சிக்கு வந்த உடனே அது ரெண்டாவது பிரியுது. காவேரி வந்து திருச்சிக்கு வந்து ரெண்டாவது பிரியுது. நாதன் பிரான்ச் அப்படிது அது பேரு தான் கொள்ளிடம் ஆர் கொள்ளிடம். சோ கொள்ளிடம் ஆர் கொள்ளிடம். சோ திருச்சி காவேரி திருச்சிக்கு வந்ததுக்கு ரெண்டாவது பிரியுது. நாதன் பார்ட் வந்து கொள்ளிடம் ஆர் கொள்ளிடம். அதுக்கப்புறம் சதன் பார்ட் வந்து அதே பேர்லயே காவேரி அப்படின்னு அப்படியே வருது. சோ திருச்சிக்கு வந்தோடனே காவேரி வந்து ரெண்டாவது பிரியுது. நாதன் பார்ட் வந்து கொள்ளிடம், சதன் பார்ட் வந்து காவேரி. அந்த காவேரி பேர்லயே தண்ணி வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. அப்படியே தண்ணி வர தண்ணி 16 கிலோமீட்டர் தனித்தனியா போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. அந்த இடத்துல ஜாயின் ஆகுதுதான் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட். சோ 16 கிலோமீட்டர் இந்த ரெண்டு ரிவரும் தனித்தனியா போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகி ஸ்ரீரங்கம் ஐலாண்டா வந்து உருவாகுது. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ எத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த ரெண்டு பிரான்ச்சஸ், நார்த் பிரான்ச் அண்ட் சவுத் பிரான்ச் வந்து ஜாயின் ஆகி ஸ்ரீரங்கம் ஐலாண்டா வந்து உருவாகுது. ஸ்ரீரங்கம் ஐலாண்டா வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் வந்து உருவாகுது. இது முக்கியமானது.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலாறு ரிவர். ஸோ காவேரி பார்த்துட்டோம், அடுத்து வந்து பாலாறு. ஸோ பாலாறு அப்படின்னா கோலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. பாலாறு கோலாறு, பாலாறு கோலாறு, அதுவும் கர்நாடகா தான். ஸோ இதை வந்து தலகவரா வில்லேஜ், ஸோ தலகவரா வில்லேஜ், பாலாறு கோலாறு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 57% ரைஸ் இன் தமிழ்நாடு. ஸோ பாத்தீங்கன்னா மொத்தம் 57%. பாலாறு வந்து 57% வந்து லைஸ் இன் தமிழ்நாடு. ஸோ லென்த், டோட்டல் லென்த் 348 கிலோமீட்டர் டோட்டல் லென்த். அது தமிழ்நாடுல வந்து 222 கிலோமீட்டர். ஸோ 222/348 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 348 கிலோமீட்டர் வந்து ஓவரால் பாலாறு வந்து லென்த் இருக்கு. அது தமிழ்நாடுல மட்டும் 222 கிலோமீட்டர் இருக்கு. 57% பாலாறு கோலாறு. ஓகேவா? அடுத்து வந்து தென்பெண்ணையாறு, தென்பொன்னையாறு. ஸோ தென்பெண்ணை ஆர் தென்பெண்ணை. ஸோ ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் நந்தி துர்கா ஹில்ஸ் இன் ஈஸ்டர்ன் கர்நாடகா. ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் நந்தி துர்கா ஹில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கர்நாடகா. ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் நந்தி துர்கா ஹில்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கர்நாடகா. இது வந்து 77% லைஸ் இன் தமிழ்நாடு. ஸோ வந்து கிட்டத்தட்ட 77% லைஸ் இன் தமிழ்நாடு. ஸோ வந்து கொஸ்டின் கேட்கலாம், இந்த 3 ரிவரை கொடுத்துட்டு காவேரி, பாலாறு, அப்புறம் தென்பெண்ணையாறு, இதுல சதவீதம் கொடுத்து எது வந்து அதிக சதவீதம் தமிழ்நாடுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கா. ஸோ 77% வந்து தென்பெண்ணையில தான் வந்து இருக்கு. சரியா? அடுத்து வந்து பாருங்க வைகை. ஸோ வைகை எங்க உருவாகுது பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வருசநாடு ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தது ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப், அங்க நம்ம பார்த்தோம் ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம். முன்னாடி என்ன பார்த்தோம்? ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் நந்தி துர்கா ஈஸ்டர்ன் கர்நாடகா. இது வந்து ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வருசநாடு ஹில்ஸ்ல இருந்தா வைகை வந்து உருவாகுது. ஸோ வைகை வந்து உருவாகுது. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 7741 கிலோமீட்டர். 7741 ஸ்கொயர் கிலோமீட்டர் லைஸ் என்டையர்லி இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கு. லைஸ் என்டையர்லி இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வைகை. ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து காவேரி, பாலாறு, தென்பெண்ணை, வைகை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைகை தான் இருக்கு. சப்போஸ் வைகை இல்லாம அந்த 3 கொடுத்து அதிக பெர்சன்டேஜ் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தென்பெண்ணையாறு அப்படின்னு போவோம். ஸோ டோட்டல் லென்த் பாருங்க 258 கிலோமீட்டர், 258 கிலோமீட்டர். ஸோ டோட்டல் லென்த் வந்து 258 கிலோமீட்டர். அடுத்து தாமிரபரணி. ஸோ தாமிரம்னா என்ன? காப்பர். தாமிரம்னா காப்பர், வருணினா streams of river. தாமிரம்னா காப்பர், வருணினா streams of river. Originates from peak in Podiya hills of the Western Ghats above Papanasam in Ambasamudram taluk. So தாமிரபரணி எங்க உருவாகுது பாருங்க? Podiya hills, பாபநாசத்துக்கு மேல அம்பாசமுத்திரம் தாலுக்குல தான் இங்க தாமிரபரணி வந்து உருவாகுது. ஸோ சவுத் இந்தியால வற்றாத ஜீவநதி ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அது வந்து தாமிரபரணி. அது வந்து பெர்னியல் ரிவர். பிகாஸ் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் கிவ் ரெயின்ஃபால். ஸோ இருக்கிறனால தான் தாமிரபரணி வந்து வற்றாத ஜீவநதியா இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல வந்து ஒரு ஒன்லைனர் ரிவிஷன் மாதிரி நம்ம வந்து ஜாகிரபி வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.